PERIYAR MANIAMMAI Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Summer holidays vandachu, நம்ம GT holidays vandachu. South India's #1 travel brand. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுதே. Just saree drapist தானே, ஏன் அவனுக்கு இவ்வளவு டென்ஷன் கொடுக்கணும்? saree draping மெயில் பண்றாரா? அப்படிதான் என்ன பையனை வளர்த்திருக்காங்க, ஏன் சாரிய தொட வைக்கிறாங்க? கண்டிப்பா வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சாரியை கட்டிட்டு வந்து நிப்பான். எங்க அம்மாவை கொச்சியா திட்டி, மாம் காலையில 3 மணிக்கு எந்திரிப்பாங்க, 6 o'clock போயிட்டு அந்த ரோட்ல ஒரு டேபிள் செட்டப் பண்ணிட்டு கொடை செட்டப் பண்ணிட்டு ஃபுட் எல்லாம் வச்சுட்டு, ஐயோ ஐ டோன்ட் கெட் எமோஷனல். நான் அவங்க கிட்ட சொல்லல நான் அந்த மாதிரி சிக்னேச்சர் பண்ண போறேன்னு. ஒரு போட்டோ எடுக்கலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சொன்னேன். யூ ஆர் ஹூ யூ ஆர் ஃபார் சிக்னேச்சர் பர்சன் சொன்னாங்க. ஓ மை காட், ஐ வாஸ் லைக் அப்படியே. சாரினாலே வந்து ஸ்னேகா தான் எனக்கு. ஏன்னா காஞ்சிபுரம் சாரி வந்து அவ்வளவு எலகண்டா, அவ்வளவு ஃபிளாலெஸ்ஸா, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா யாரோ ஸ்டைல் பண்ணினது இல்ல. ஐ ஃபீல் first investment, to be honest, was nothing. It was just truly my effort. Sarees வந்து நான் வாங்கல, எல்லாமே வீட்ல இருந்தது. அயன் பாக்ஸ் வீட்ல இருந்தது. என்னோட எஃபர்ட், என்னோட மூளையை கசக்கி புளிஞ்சி டாலா இருக்கிற கேர்ள்ஸ்க்கு அந்த நார்மல் சாரீஸ் கட்டுறது கஷ்டமா இருக்கும். அதே வந்து சில்க் சாரி கட்டினாங்கன்னா அப்படியே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கட்டிடலாம். So for chubbier person, I would recommend go with darker colors, will make you look leaner. Saree draping உடைய salary என்ன? So I started charging 500 rupees and இப்போ எப்ப உங்களோட கல்யாணத்துக்கு வந்து அந்த saree drapingலாம் நடக்கும்? கல்யாணத்துக்கு சாரி கட்டி So first of all, let's start with the first time இந்த சாரியில எப்படி ஒரு business start பண்ணனும் அப்படினு எப்படி ஆரம்பிச்சீங்க? So back in 2016, I was school படிச்சிட்டு இருந்தேன். I was from for that time மலேசியால. and சரி அம்மா வந்து சிங்கிள் அம்மாவா இருக்காங்க. so I didn't want to burden her so much. so அதனால சரி ஏதாச்சும் செஞ்சு பாக்கெட் மணி மாதிரி earn பண்ணலாம்னு சொல்லிட்டு let me see what am I good at னு யோசிச்சேன். அப்போ சரி என்னோட பேஷன் சாரி ட்ரிப்பிங்கா இருக்கு, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தானே செஞ்சுட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தானே செஞ்சுட்டு இருக்கேன், why not I bring it one step forward னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணினது. and it became my profession now. Okay, so நீங்க வீட்ல முதல்ல எப்படி இந்த saree கட்டறத ஆரம்பிச்சீங்க? வீட்ல இருக்கவங்களுக்கு வீட்ல நான் 8 வயசுல ஆரம்பிச்சேன். யாரும் நம்ப மாட்டாங்க. so சின்ன வயசுல 8 வயசா இருக்கும்போது I used to question my அம்மா, அம்மா ஏமா நீங்க saree கட்ட மாட்டீங்கன்னு. பிகாஸ் எங்க அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சுடிதாரோட நிப்பாங்க, அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எங்க சின்னம்மா வந்து அவ்வளவு எலகண்டா மகாலட்சுமி மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் அழகா வச்சு சாரி கட்டிட்டு நிப்பாங்க. சோ அம்மாவோட தங்கச்சி என்னோட சின்னம்மா. சோ அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகி ரொம்ப அட்மையர் பண்ணி அம்மாவும் அதே அழகுல பாக்கணுமே. ஐ மீன் எந்த சன்னுக்கு பிடிக்காது அவங்க அம்மா வந்து ஒரு சாரியா பாக்குறது, சாரியில பாக்குறது, அழகா பாக்குறது யாருக்கும் பிடிக்காது. சோ ஐ வாண்டட் டு drape sarees. I wanted my mom to drape sarees, and then அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ எனக்கு சாரி கட்ட தெரியாது, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ என் சின்னம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எங்க அம்மாக்கு கட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்லோ டே பை டே நான் வந்து என்னோட சிஸ்டர்ஸ்க்கு கட்ட ஆரம்பிச்சேன். அப்புறம் எங்க ஸ்கூல் மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சேன். word of mouth spread and people started coming to me and asking கட்டிவிடுன்னு அப்படி ஆரம்பிச்சது. ஓகே, சோ இந்த 8 வயசுல முதல்ல அம்மா கிட்ட இருந்து அந்த புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. I think first நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? இன்னைக்கு உங்களை நாங்க பாக்கும்போது பிரம்மாண்டமா பாக்குறோம். saree drapistல இவ்ளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. சோ the first investment எப்படி நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க? My first investment, to be honest, was nothing. It was just truly my effort. ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்டோட தான் ஆரம்பிச்சு. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா சாரீஸ் வந்து நான் வாங்கல, எல்லாமே வீட்ல இருந்தது. அயன் பாக்ஸ் வீட்ல இருந்தது. வேற என்னோட டைம், என்னோட எஃபர்ட், என்னோட மூளையை கசக்கி புளிஞ்சி இந்த மாதிரி பண்ணா இப்படி வருமா, அப்படி பண்ணா இப்படி வருமா, இங்க உள்ள ப்ளீட்ஸ் அங்க வச்சு, அங்க உள்ள ப்ளீட்ஸ் இங்க வச்சு ஏதோ குழப்பி கிளப்பி I brought it into my techniques and அப்படியே வந்துருச்சுங்க. இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு saree draping அப்படினும் போது ஓகே வராங்க கல்யாணத்துக்கு கட்டி விட்டுட்டு போயிட போறாங்க, இதுல என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மணியாவுமே நம்ம பிசினஸ்னும் போது நமக்கு மணி அதுல earning important. எப்படி அந்த விதத்துல மாத்துறது? See, end of the day everything is talent. உங்களோட டேலண்ட ப்ராப்பரா காமிச்சீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பீப்பிள் ரசிகைகள் இருப்பாங்க and உங்களோட டேலண்ட நோக்கி வருவாங்க. சோ நான் வந்து I proved the world that saree draping is not just saree draping. நீங்க சொல்ற மாதிரி just saree draping அது ஒரு சின்ன விஷயம், ஆனா அது கிடையாது. அது உள்ளுக்கு நிறைய நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா ஒரு சாரி ப்ளீட் பண்றதுக்கே 1 hour டைம் எடுக்கும். அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ் போட்டு அந்த எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம டைம் நம்ம ஸ்வெட் எல்லாம் போட்டு நம்ம செய்யணும் அது. சோ அது செய்யும் போது அதுக்குன்னு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க, அந்த கூட்டம் தான் உங்களுக்கு வருவாங்க. So that's how I proved my work. Through social media தாங்க. Social media I promoted my work as much as I can because உண்மையா சொல்லணும்னா no one helped me to come here today.
பிகாஸ் இண்டஸ்ட்ரி எவ்வளவு ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியா இருக்கலாமோ அந்த பிரைடல் மேக்கப் இண்டஸ்ட்ரி as much as it is really toxic. So நானும் ரொம்ப ஒரு ஜஸ்ட் சாரி ட்ரேபிஸ்ட் தானே, ஏன் அவனுக்கு இவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கணும், ஏன் அவனுக்கு இது செய்யணும், ஏன் அவனுக்கு டேக் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணிருக்காங்க நீ. பட் இப்ப அவங்களே வந்து என்கிட்ட அந்த பீப்புளே வந்து நம்ம ஒர்க் பண்ணலாமா டுகெதர், why not நீங்க இதை ஷூட் பண்ணலாமா, why not நீங்க என் பிரைட்டுகள் பண்ணலாமா, அந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. So I changed the thing with social media, with my work, and I marketed it so well that இப்ப எல்லாரும் சாரி ட்ரேபிஸ்ட பார்த்தாங்கன்னா வாவ் அந்த மாதிரி பாக்குறாங்க. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க ஜஸ்ட் சாரி ட்ரேபிஸ்ட் அப்படிங்க, அதுதான் நானுமே உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு வாட்டி மென்ஷன் பண்ணீங்க, நிறைய பேர் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிருக்காங்க திவ்யன். ஆஃப் கோர்ஸ். ஓகே. என்னைய ரொம்ப டிஸ்கிரிமினேட் எல்லாம் பண்ணிருக்காங்க. சாரி ட்ரேப்பிங்கா, மெயில் பண்றாரா, அப்படிதான் பார்த்திருக்காங்க. பட் it hurted me too much last time, but now as I said, I created my brand and people like, oh Thivyan Ruben saree dripping சொன்னாலே எல்லாரும் இப்ப சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுற ஒரு பேர் வந்து டெஃபினெட்லி என் பேரா தான் இருக்கும். Yeah, and I'm grateful for that. ஆனா அதுல இந்த கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மள மீறி நம்ம மூளைக்குள்ள போகும், நம்மளே அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் சொல்லணும்னா I think அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். Because of comments I have gone through depression because it hit me too hard. Some comments பாத்தீங்கன்னா I don't want to mention those comments, but என்னோட அம்மாவை தாக்க ஆரம்பிச்சாங்க, என் ஃபேமிலியை தாக்க ஆரம்பிச்சாங்க, என்ன பையனை வளர்த்துருக்காங்க, ஏன் சாரியை தொட வைக்கிறாங்க, இவன் கண்டிப்பா வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சாரியை கட்டிட்டு வந்து நிப்பான் அப்படின்னு ரொம்ப என்னைய அட்டாக் பண்ணி, எங்க ஃபேமிலி அட்டாக் பண்ணி, எங்க அம்மாவை கொச்சா திட்டி காமெண்ட்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. I just don't know where these people come from. Haters are everywhere. அப்பதான் தெரிய வந்தது எனக்கு. So இதெல்லாம் விட்டுலாமா, இதெல்லாம் விட்டுட்டு ஐயோ I don't want to get my family embarrassed, I don't want to get into trouble னு சொல்லிட்டு I wanted to just step out. But then someone pulled my shoulder back and that was my mom. To be very honest, she said no Thivyan, don't put this into your mind. இதெல்லாம் வந்து ஹேட்டர்ஸ்னா இருக்கதான் செய்வாங்க, நீ என்ன செஞ்சாலும் ஏதாச்சும் குறை சொல்றதுக்கு குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. You prove them that you know they are wrong, do what you feel is right னு சொன்னாங்க. And I took that as a real motivation and I pushed myself and I said okay, I can prove the world that saree draping is the purest beauty. அது வந்து அந்த purest beauty வந்து நீ வெளியே கொண்டு வரலான்னு நான் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். So how like ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லிப்பீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க? I said don't bother. Okay. Don't bother. எனக்கு இப்ப கூட comments 1000 வந்துச்சுன்னா sometimes I'll see if nice comments I'll reply, bad comments I won't even delete it, I'll just let it go. Okay. Scenes on them. Okay. And இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்போ சாரி ட்ரைப் பண்றதுக்காக நீங்க பல இடங்களுக்கு போறீங்க, எல்லாருமே புது நபர்கள்ல. சோ அந்த இடத்துல வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், இப்போ அந்த ஒரு மணப்பெண் வந்து உங்களை ஆசையா கூப்பிட்டுருப்பாங்க, பட் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சைடுல இருப்பாங்கல்ல. சோ அவங்களோட அப்ரோச்சோ இல்லைன்னா எப்பவுமே இந்த 4 பேர் ஏன் கேக்குறீங்க? இப்போ ஒரு மண்டபத்துக்கு போறேன்னா பிரைட் ரூம் இருக்கும், க்ரூம் ரூம் இருக்கும், கரெக்டா? நான் என் பேக் அயன் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். நேரா போயிட்டு லெஃப்ட் எடுத்து போகும்போது அந்த கூட்டமே அப்படி இவன் என்ன பண்றான், இவன் எதுக்கு அந்த ரூமுக்கு போறான் அப்படின்னு பாப்பாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவன் சாரி ட்ரேபிஸ்ட், இவன் தான் சாரி கட்ட வந்திருக்கான்னா அது அப்படியே குசு 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 குசுன்னு ஃபேமிலி ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் கேட்க நினைச்சேன், கண்டிப்பா குசு குசு குசுன்னு பேசிக்கிறது. இப்ப கூட எங்கேயாச்சும் நடந்து போனா அவங்க பாத்துருவாங்க, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும் போதே தெரிஞ்சிடும், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா சொல்ல தெரியல அவங்களுக்கு. நான் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போனேன்னா அவங்க குசு 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 குசுன்னு பேசிடுவாங்க. பட் ஐ திங்க் அது நல்லா இருக்கும்ல, யாரு தெரியுதா அப்படின்ற மாதிரி பேசும்போது பட் கொஞ்சம் கடுப்பானாலும் நல்லா இருக்கும். ஓகே. சோ இப்போ இன்னொரு விஷயம், நம்ம மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்ல மத்த பீப்புள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சில இடத்துல வந்து தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து இலிட்ரேட் பண்ணுவாங்க கிளையன்ட் சைடுல அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு என்ன, நீங்க யூ ஆர் டிராவலிங் வேர்ல்ட் வைட், இல்ல டிஃபரெண்ட் பிளேசஸ் போகும்போது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களை நம்பி தான் அந்த ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண போறீங்க. சோ அங்க எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி சொல்றதுங்க, சம்டைம்ஸ் வந்து not all the brides, certain brides it's a little bit hurtful இருக்கும். ஆரம்பத்துல எனக்கு இருந்துச்சு, இப்போ அது இல்ல. ஆரம்பத்துல வந்து நீ லைக் ஜஸ்ட் சாரி ட்ரேபிஸ்டா ட்ரீட் பண்ணாங்க. சோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி பழகுறாங்களோ அந்த மாதிரி பழக மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, அவங்களோட அது அவங்களோட ஒரு இது. ஆனா அந்த பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. ஒரு வெட்டிங் முடிஞ்சோன்னு இந்த கிஃப்ட்ஸ், காட்டு, கவிதையெல்லாம் எழுதி மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு கொடுப்பாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருசா ஒன்றும் கிடைச்சது இல்லை அந்த மாதிரி. அண்ட் கிஃப்ட் அனுப்புவாங்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிஃப்ட் அனுப்புவாங்க. ஆனா எனக்கு அது மாதிரி கிடைச்சது இல்லை. அண்ட் தென் அந்த ரூம்லயே வந்து இப்ப மேக்கப் நடக்குதுன்னா நான் சாரி ப்ளீட் பண்ணிட்டு இருப்பேன், மேக்கப் நடக்குது, பிரைட் இருப்பாங்க, பிரைட் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு புக் பண்ணி கொடுத்தது இல்லை. அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி இருக்கா. அப்பப்போ யோசிப்பேன், ஏன் மேபி நான் ஜஸ்ட் சாரி ட்ரிப்பீஸா இருக்கிறதுனால
இப்படி ட்ரீட் பண்றாங்களான்னு. நீங்க அந்த ஜஸ்ட் சாரி ட்ரெபிஸ்ட் தான் பிளாஸ்ட் சாரி ட்ரெபிஸ்ட மாத்திட்டீங்களே. மாத்தியாச்சு. அண்ட் இப்ப நிறைய பேர் கவிதை இன்னொருக்கு யாரும் கொடுத்தது இல்ல. கொடுத்தது இல்ல. ஓ நான் உங்களுக்காக சொல்றேன் திவ்யன் எங்களை சாரியில அழகா காட்டும் ஓவியன் நீங்க. எப்படி? Thank you. இனிமே உங்களுக்கு நிறைய பேர் கவிதை கொடுப்பாங்க. ஏன்னா ஐ திங்க் உங்களோட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நீங்க சாரி கட்டும் போது ஒரு எல்லாருக்குமே எனக்குமே இருந்துச்சு மேலா எப்படி நமக்கு வந்து ஒரு கூச்சம் எல்லாம் இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட நோட் பண்ணுது, நீங்க அழகா அந்த ஃபிளீட் இப்படி காட்டுவீங்க, காட்டிட்டு இந்த இடத்துல இன் பண்ணும்போது you always bend your head down. You notice that? Yes. எனக்கு அந்த தலையை அழகா குனிஞ்சிட்டு நீங்க குனிஞ்சே இருப்பீங்க. அவங்க அது ரொம்ப கம்ஃபர்டபிளா இன்ன வரைக்கும் உங்களோட கிளையண்ட் எந்த ஒரு பெண்ணுமே ஒரு மாதிரி கூச்சமா இருந்ததே இல்லை. they will be having their head raised up. so அழகா அதை ஹின் பண்ணுவாங்க, நீங்க வந்து தலை குனிஞ்சிட்டே தான் இருப்பீங்க. இது வந்து லைக் பண்ணணும்னு பண்றது ஐ மீன் லைக் உங்களோட ஓன் மேனரிசமா? It's my own mannerism for sure because நான் வந்து கொஞ்சம் டாலா இருக்கறனால when I முட்டி போட்டு நான் சாரி கட்டும்போது கூட I'm a bit tall. So I don't want them to feel a bit awkward or I want to make sure that they feel the best on their big days. So of course avangala respect பண்றனால I do bend down. I make sure that they are comfortable so that they can do it neatly and okay. இப்போ ஒரு saree அப்படினா அந்த கல்யாண பொண்ணு கட்டறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் கம்ப்ளீட் பண்ண? இப்போ ஒரு saree பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு காஞ்சிபுரம் சாரியா இருந்தா பட்டு நார்மலா நம்ம தமிழ்நாட்டுல கட்டற கல்யாணத்துக்கு கட்டறது எல்லாமே காஞ்சிபுரம் sarees தான். சோ காஞ்சிபுரம் sarees ப்ரீ-ப்ளீட் பண்ணிட்டா கட்டறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. எந்தெந்த சாரி எல்லாம் இவங்களுக்கு சூஸ் ஆகும்னு வேற ஒண்ணு இருக்குல்ல. ஐ திங்க் ரொம்ப சில்க் சாரினா இந்த ஒரு பர்టిక్యులர் பாடி டைப்க்கு தான். சோ அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஆமாங்க. இப்போ டாலா இருக்கிற गर्ल्स பாத்தீங்கன்னா நார்மல் காட்டன் சாரீஸ் கட்டறதா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா காட்டன் சாரீஸோட ஹைட் பாத்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கும். ஆனா சில்க் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், ஹேண்ட் வூவன் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஹைட்லயே வித்தியாசம் இருக்கும்போது நம்ம டக் பண்ணும்போது டாலா இருக்கிற गर्ल्सக்கு அந்த நார்மல் சாரீஸ் கட்டறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா சாரி தூக்கிரும் மேல. அதே வந்து சில்க் சாரி கட்டினாங்கன்னா அப்படியே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கட்டிரலாம். சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இதே மாதிரி ஷார்ட்டா இருக்கிற गर्ल्स வந்து இந்த பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப டக் பண்ணுவாங்க. எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா சாரி எடுத்து வச்சாங்கன்னா கீழே தரையில இருந்து அவங்களோட இந்த மவுத் லைன் வரைக்கும் இருக்கும் சாரி. சோ இமேஜின் இவ்வளவு சாரி அவங்க உள்ளுக்கு டக் பண்ணுவாங்க. சோ இட் டிபெண்ட்ஸ். If they really like a Kanchipuram, they can go ahead and tie that. They have to tuck a lot of fabric in. Or else they can go with like some nice cotton sarees or organza or designer sarees and the mari pola. Okay, for chubby girls and for slim people? For chubby girls and slim people, play with the colors, I would say. So for chubbier person, I would recommend go with darker colors, will make you look leaner. And for someone who's very thin who wants to enhance their size, go with brighter colors, and minimal designs on the body to enhance the look. இப்போ உங்களோட போஸ்ட்லயுமே நாங்க நிறைய பார்க்கும்பொழுது நீங்க வந்து நிறைய லைக் முக்கியமா வந்து இந்த சப்பி கேர்ள்ஸ்ல வந்து ரொம்ப சந்தோஷமா வேர் பண்ணிக்கிறாங்க சாரி. ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க இந்த சாரினாலே வந்து ஃபிட்டா இருக்கணும், நீங்க அப்பதான் அதை கட்டணும். கொஞ்சம் நம்ம வந்து பியூர் ஷேப்டாவோ இல்லைன்னா நம்ம கொஞ்சம் சப்பியாவோ இருந்தாலும் ஒரு ட்ரிபிள் எக்ஸ்எல் அப்படி இருந்தாலே சாரி எல்லாம் வேண்டாம், அது ரொம்ப உங்களை குண்டா காட்டும் இன்னொன்னுவாங்க. சோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? சொல்யூஷன் பாத்தீங்கன்னா they can play with the skirt right now. இப்போ பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி அந்த காட்டன் ஸ்கர்ட் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. இப்ப எல்லாரும் ஷேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. ஷேப்பர் வந்து நல்ல ப்ராப்பரான ஷேப்பரை பார்த்து வாங்கிக்கணும். மார்க்கெட்ல 100 ஷேப்பர் இருக்கு. ப்ராப்பரான ஷேப்பர் வாங்கினீங்கன்னா அது உங்களோட சைஸை வந்து ப்ராப்பரா வச்சுக்கோ. அண்ட் ஆல்சோ நீங்க கட்டும் போது நல்லா ஸ்லீக்கா கட்டி காமிக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் சாரீஸ் எல்லாமே வந்து எடுக்கும் போது உங்களுக்கு எப்ப இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுவாங்களா? ஐயோ இப்போ உள்ள பிரைட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ஹாய் ப்ரோ, I'm going to go buy my saree, எங்க வாங்கலாம்னு சஜஸ்ட் பண்றீங்களா, எனக்கு என்ன கலர் சூட்டபிளா இருக்கும், இல்ல நீங்களே வந்துடுறீங்களா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. So that's also a part of my package. I do styling as well. So styling வரும்போது I do travel with my brides to the shop and I suggest them what's best. I give them a trial look. இப்படிதான் இருக்குங்க, இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். I'll explain and I will get into them with their wedding journey. Throughout நீங்க travel பண்ணுவீங்க அவங்களோட அந்த ஷாப்பிங்ல எல்லாத்துலயுமே. Okay, nice. So இப்போ வந்து இந்த உங்ககிட்ட இது வந்து கேட்டா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. So saree draping உடைய salary என்ன? Yes, அது ரிவீல் பண்ணுங்களேன் எங்களுக்கு, அட்லீஸ்ட் ஒரு ரேஞ்சாவது ரிவீல் பண்ணுங்களேன். So I started charging 500 rupees conversionல பாத்தீங்க because I'm from Malaysia, so ringgitsல சொன்னா டிஃபரெண்டா இருக்கும். rupeesல சொன்னா started with 500 rupees and then it went to 1000 and then it went to 5000 then it went to 15000 and then I started at 20 and இப்போ 35 க்கு போகுது. Wow. Okay. ஒரு saree drape பண்றதுக்கு அதுல டிஃபரன்ஸ் இருக்கும்ல ஒரு பர்టిక్యులர் sarees எப்படி எல்லாம். ஆமா, it depends on what style, what kind of drape, what kind of fabric.
பிகாஸ் certain sarees பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ப்ரீ ப்ளீட் எல்லாம் பண்றதுக்கு, ரொம்ப எஃபர்ட்ஸ் போடணும், ரொம்ப பார்த்து கவனமா டைம் எடுத்து பொறுமையா செய்யணும். பிகாஸ் அதுல சம்டைம்ஸ் பீட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துருச்சுனாங்க அதை ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப கவனமா ப்ளீட் பண்ணணும். நம்ம நார்மலா ப்ளீட் பண்ணிட்டோம்னா எல்லாம் பீட்ஸும் பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி காஷியஸ். ஒரு கஸ்டமர் நம்மள நம்பி ஒரு சாரியை கொடுக்குறாங்கன்னா அதை கவனமா நம்ம பார்த்துக்கணும் இல்லை. ஸோ அதுக்காக சார்ஜஸ் கோஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நீங்க ஸ்னேகா மேம்க்கு, சமந்தா அவர்களுக்கெல்லாம் வந்து வியோ பண்ணிருக்கீங்க. ஸோ இன்னும் வேற எந்தெந்த ஆர்டிஸ்ட்க்குலாம் பண்ணிருக்கீங்க? சின்மய்க்கு செஞ்சிருக்கேன், ரீசனா பாவனி ரெட்டி கல்யாணத்துக்கு பண்ணேன், அண்ட் அபிராமி வெங்கடாச்சலம்க்கு பண்ணிருக்கேன், and few other artists. So yes, நம்மளோட சாம் கிளாம் அவங்களுக்கு பண்ணிருந்தீங்க. அது ரெட் கலர் saree வேற. சோ சமையா இருந்துச்சு நீங்க இப்படி பண்ணிட்டு மேம் இஸ் ரெடின்ற மாதிரி. சோ எப்படி இருந்துச்சு அந்த how she told அவங்க ஃபீட்பேக் என்ன? நான் அவங்க கிட்ட சொல்லல நான் அந்த மாதிரி சிக்னேச்சர் பண்ண போறேன், ஒரு போட்டோ எடுக்கலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சொன்னேன். she said okay னா அப்படி நின்னுட்டு இருந்தாங்க. and then when I did that she got surprised, and after the video she said you're so cute and I like you are who you are for a signature person சொன்னாங்க. oh my god, I was like அப்படியே பறந்துக்கிட்டு இருந்தேன். சோ இப்போ ஸ்னேகா மேம் பத்தி சொல்லலாமா? சோ அவங்களோட ஃபீட்பேக் என்ன இருந்துச்சு? ஏன்னா அவங்களுக்கு ஐ திங்க் 2 to 3 டைம்ஸ் நீங்க வந்து அழகா அந்த ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து ஒன்னு கிரீன் saree and இன்னொன்னு அவங்களோட ஒரு ரொம்ப குவீன் மாதிரி அவங்கள வந்து ரெடி பண்ணிருந்தீங்க. சோ அவங்களோட ஃபீட்பேக் என்ன? சோ உண்மையா ஃப்ராங்கா சொல்லணும்னா ஸ்னேகா அக்கா வந்து I used to admire so much from a child. like குட்டி வயசுல இருந்து நான் வந்து அவங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். மூவிஸ்ல இருக்கட்டும், சாங்ஸ்ல இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அண்ட் சாரினாலே வந்து ஸ்னேகா தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா காஞ்சிபுரம் சாரி வந்து அவ்வளவு எலகண்டா, அவ்வளவு ஃபிளாலெஸ்ஸா, அவ்வளவு பெர்ஃபெக்டா யாரோ ஸ்டைல் பண்ணினது இல்ல ஐ ஃபீல். and she was my role model for saree draping and for stylings. And one fine day when I got the call and said, and she's like Sneha here, and அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் வந்து பறந்துட்டு ஏதோ மேகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. I had butterflies in my stomach and everything, and she said that எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு and I would really love to have you be a part of it, and what's your charges like, let's discuss it. Only we get connected that way. So and after draping her, she was so extremely happy with the outcome. ஏன்னா நான் டபுள் ட்ரேப் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 சாரியை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். 2 பேரும் ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த லுக்கை கொண்டு வந்தோம். and it became a bombastic look where எத்தனையோ பேர், I think ஒரு 1000 மேல ரீக்ரியேஷன் வந்துருச்சு அந்த லுக்குக்கு. yes it did. அவ்வளவு வந்துச்சு. பட் அத கிரியேட் பண்ணது நீங்க தான். இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு recreation pictures. So like இப்போ எப்பவுமே எல்லாமே சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் ஓன் பண்ற என்டர்பிரனர்ஸா இருக்கட்டும், நான் இப்படி ஆரம்பிச்சேன்ப்பா, இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு கெத்தா. சோ நீங்க வந்து லைக் உங்களை யாரெல்லாம் அந்த ஜஸ்ட்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட அப்படியே வந்து நான் பிளாஸ்டா அவ்வளவு பண்ணிருக்கேன். என்னென்ன விஷயங்கள் லைக் நீங்க உங்களுக்காக ஓன் பண்ணிருக்கீங்க உங்க பிசினஸ் வச்சு? மேபி ஒரு கார் வாங்குறதோ இல்ல சம்திங் லைக் உங்களுக்காக நீங்க பண்ணிக்கிட்டது? To be very honest, எனக்காக நான் பெருசா ஒண்ணுமே பார்த்தது இல்ல. பட் my mom, to be very honest, she suffered a lot. My mom being a single parent ah irukattum, chinna vayasula eniya vandu padikka vekkirada irukattum. I don't come from a very big background. My mom is எங்க அம்மா சரியா படிக்கல. சோ அவங்களுக்கு வந்து ஒரே தெரிஞ்ச ஒரே கலை வந்து நல்லா சமைப்பாங்க. சோ அவங்க வந்து இந்த ரோடு இருக்கும்ல, ஹைவே ரோட் போறதுல சைட்ல வந்து she used to sell breakfast. மலேசியால. நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா? எல்லாமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா. அம்மாவும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா. So அம்மா வந்து just because she didn't study well, she didn't have a good job, so the only thing she had to do was cook. And அவங்க நல்லா சமைக்கிறனால we I don't want to get emotional, but yeah, I remember seeing my mom standing காலையில 3 மணிக்கு எந்திரிப்பாங்க, சமைப்பாங்க, 6 o'clock போயிட்டு அந்த ரோட்ல ஒரு டேபிள் செட்டப் பண்ணிட்டு, கொடை செட்டப் பண்ணிட்டு, ஃபுட் எல்லாம் வச்சுட்டு she used to sell breakfast. வரவங்க போறவங்க அந்த ரோட்ல எல்லாரும் நின்று வாங்கிட்டு போவாங்க. அண்ட் அந்த அமௌண்ட்ல தான் ஒரு 15 years வரைக்கும், until I'm 15 years old, எங்க அம்மா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க அம்மாக்கு வந்து ஒரு மூக்குத்தி கூட கோல்ட்ல இருக்காது, தோடு கூட இருக்காது. பட் டுடே she owns a lot of gold that I could say. உங்களுக்கு எது பண்ணிக்கல? இல்லங்க, எல்லாமே அம்மாக்கு அக்கா எனக்கு இந்த பேர் வந்துருச்சு, எனக்கு இந்த ரெகக்னைசேஷன் வந்துருச்சு போதும். So my mom and my family deserves all the rest. So எப்ப உங்களோட கல்யாணத்துக்கு வந்து அந்த saree drapingலாம் நடக்கும்? ஏன்னா surrounded by always cousins ல, அப்ப எல்லாரும் எக்ஸைட்டடா இருப்பாங்களே.
கல்யாணம் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து கல்யாணத்துக்கு சாரி கட்டி அவ்வளவு கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிட்டேன். எவ்வளவு இருக்கும் திவ்யன் சொல்லலாமா? இவ்வளவு பேருக்கு சாரி கட்டிருப்ப இத்தனை கல்யாணம் இருக்குங்க சொல்லலாம். போன ரெக்கார்ட் நம்ம 2 years பேக் கால்குலேட் பண்ணும்போது 2000 drapes. இப்போ அது ஒரு 3500 drapes வந்திருக்கும். நினைச்சது இதுதான், அந்த விலகாப்புக்கெல்லாம் கட்டி விடுறீங்கல்ல. சோ ஆக்சுவலி அது நான் ஒரு வீடியோ உங்க இதுல பாக்கும்போது ஐ திங்க் அவங்க ரொம்ப நேரமாசமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ரொம்ப பார்த்து கட்டணும். of course வலகாப்பு drape is called as the fragile drape. so ரொம்ப பார்த்து பின் குத்துறோம். பிரெக்னன்ட்டா இருக்கிற women வந்து they can't stand too long. so I'll give them some time. I'll ask them to sit for a bit. okay தண்ணி குடிச்சிட்டீங்களா? ஓகே வாங்க பேலன்ஸ் கட்டலாம். கட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, ரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷூட் போகும்போது போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு and we also wish you உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய சக்சஸ் வரட்டும். and வந்து உங்களோட ஜர்னி இதே மாதிரி ராக் ஆகட்டும். இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுதே.